நமஸ்தே, பெரியவா சரணம். இன்றைக்கி 67வது ஸ்லோகம் பார்க்கறதுக்கு இருக்கோம். முதல்ல 66 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது பாடம் ஆரம்பிக்கலாம். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ த்வயாரப்தே வக்தும் சலிதசிரசா சாதுவச்சனே ததீயைர்மாதுர்யைः அபலபிததந்த்ரீகலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன நிப்ருதம். இப்போ 67வது ஸ்லோகம். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் கராக்ரேண ஸ்பிருஷ்டம் கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா துஹினகிரிணா வத்சலதயா துஹினகிரிணா வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் 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 முஹுரதரபாணாகுலதயா முஹுரதரபாணாகுலதயா முஹுரதரபாணாகுலதயா. இந்த அடுத்த லைனில் ஸ்ப்ளிட்டு பண்ண போகிறோம். கரக்ராஹ்யம் சம்போஹோன்னு பிரிக்கிறோம். அப்போ அடுத்து வரதில் முகுர அப்படின்னு கண்டினியூ ஆகும். அந்த காணாமல் போயிடும். சம்போஹோ அப்படின்னுங்க. அதே மாதிரி 4வது லைன்லேயும் கதம்காரம் ப்ரூமஹா தவ சுபுக அப்படின்னு கண்டினியூ ஆகணும். ஸோ இந்த 2 பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கரக்ராஹ்யம் சம்போஹோ கரக்ராஹ்யம் சம்போஹ கரக்ராஹ்யம் சம்போஹ முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே கதம்காரம் ப்ரூமஹா கதம்காரம் ப்ரூமஹ கதம்காரம் ப்ரூமஹ தவ சுபுகமௌபம்யரஹிதம். இந்த இடத்துல சில வெர்ஷனில் சிபுக்கம்னு பாடபேதம் இருக்கலாம். ரெண்டும் வார்த்தை ஒரே மீனிங் தான். சுபுக்கம் இருந்தாலும் சிபுக்கம் இருந்தாலும் ஓகே. நம்ம இங்கே சுபுக்கம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். தவ சுபுகமௌபம்யரஹிதம் தவ சுபுகமௌபம்யரஹிதம் தவ சுபுகமௌபம்யரஹிதம். அடுத்தது முழு லைனாக ரிப்பீட் பண்ணுவோம். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரிணா வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் முஹுரதரபாணாகுலதயா கிரீஷேனோதஸ்தம் முஹுரதரபாணாகுலதயா கிரீஷேனோதஸ்தம் முஹுரதரபாணாகுலதயா கரக்ராஹ்யம் சம்போஹ முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே கரக்ராஹ்யம் சம்போஹ முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே கரக்ராஹ்யம் சம்போஹ முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே கதம்காரம் ப்ரூமஹா தவ சுபுகமௌபம்யரஹிதம் கதம்காரம் ப்ரூமஹ தவ சுபுகமௌபம்யரஹிதம்
कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. அடுத்தது ரெண்டு லைனாக சொல்லுவோம். இதில் ஆச்சாரியாளுடைய வேர்ட் பிளே வேறு இருக்கா, அதனால் ஃபஸ்ட் லைனில் கராக்ரேணன்னு, மூணாவது லைனில் கரக்ராஹ்யம், ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மீனிங் தெரிஞ்சிட்ட பிறகு நமக்கு அது மிஸ்டேக் வராது. அதனால் முதல்ல சொல்கிறத அது இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரினா வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் முஹுரதரபாணாகுலதயா. कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिना वत्सलतया गिरीशेणोदस्तं मुहुरधरपाणाकुलतया. कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिना वत्सलतया गिरीशेणोदस्तं मुहुरधरपाणाकुलतया. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. அடுத்தது பூர்ணமாக ஸ்லோகத்தை சொல்லுவோம். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரினா வத்சலதயா கிரீஷேணோதஸ்தம் முஹுரதரபாணாகுலதயா. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिना वत्सलतया गिरीशेणोदस्तं मुहुरधरपाणाकुलतया. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. कराग्रेण स्पृष्टं तुहिनगिरिना वत्सलतया गिरीशेणोदस्तं मुहुरधरपाणाकुलतया. करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकमौपम्यरहितम्. இப்போ இந்த 67வது ஸ்லோகத்தினுடைய பொருளை முதல்ல சுருக்கமான ஒரு மாடலில் பார்ப்போம். அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை வர்ணனை பண்ணின்னு வர ஆச்சாரியாள் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய தாடைன்னு சொல்லக்கூடிய இந்த லோயர் ஜா, சின்னன்னு சொல்கிறோம். தமிழில் முகவாய்க்கட்டை அப்படின்னு சொல்லி அது மோவாய்க்கட்டை அல்லது மோவாய் அப்படின்னு வந்துடுறது. அதை பற்றின ஒரு வர்ணனையாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஆச்சாரியால் சொல்கிறா, இதை நான் எப்படி வர்ணனை பண்ணுவேன், இதுக்கு என்ன வார்த்தையை சொல்லி என்ன ஓமையை கொடுத்து எப்படி நான் அதை புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு கவலை வந்துடுறது ஆச்சாரியாளுக்கு. அதே ஸ்லோகமாக சொல்லிடுறார். இதனுடைய அழகை நான் எப்படி வர்ணிப்பேன், எந்த வார்த்தைகள்னால சொல்லுவேன் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். நீ பர்வதராஜனுடைய குமாரியாக ஜனித்த பொழுது அந்த பர்வதராஜனாக இருக்கக்கூடிய ஹிமவான் எப்படி உன் மோவாக்கட்டையை பிடிச்சு கொஞ்சினானோ
அதே மாதிரி நீ பரமேஸ்வரனுக்கு பத்னியான பிறகு அந்த பரமேஸ்வரன் உன்னுடைய அந்த ஒரு அழகை ரசிப்பதற்காக, உன்னுடைய முகமண்டலத்தினுடைய அழகை ரசிப்பதற்காக எந்த மொவாக்கட்டையை பிடிச்சு அப்படி உன் முகத்தை தூக்கி பார்க்கிறாரோ அந்த முகவாய்க்கட்டையினுடைய அழகை நான் எந்த வார்த்தைகள்னாலமா சொல்லுவேன் அப்படிங்கிறதாக இங்க ஸ்லோகம். இப்போ விரிவான எக்ஸ்பிளனேஷனுக்கு போவோம். இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியால் அம்பாளை எப்படி கூப்பிடுறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முக்கியமா கிரிசுதே அப்படின்னு கூப்பிடுறார். 3வது லைன் முடியறத முகமுகுர விருந்தம் கிரிசுதே அப்படின்னு, கிரியினுடைய பெண்ணாக இருப்பவளே, மலைமகளே அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ அந்த மலைமகளாக இருக்கக்கூடிய அம்பிகையின் அழகை இந்த வர்ணனையாக இப்ப எடுத்து சொல்ல போறாருங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். ஏன் மலைமகள்ங்கிற வார்த்தை கொடுக்கிறாருன்னா, ஒரு குழந்தையாக அம்பாளை பார்த்து ரசிச்சு அந்த அம்பாளுடைய தகப்பனாராக இருக்கக்கூடியவர் எப்படி கொஞ்சறாருங்கிற விஷயம்லாம் அதுல வரப்போறது. அப்போ அதே ஒரு பாவத்தை நம்ம ரசிக்கணுங்கிறதுக்காக அம்பாளை கிரிசுதாங்கிற ஒரு நாமா வச்சு இங்க கூப்பிடுறாரு. இது முதல் பாயிண்ட். 2வது, எந்த ஒரு பாகம் வர்ணனையில வருது, கவர் ஆறுது அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு பாகத்தை எந்த வர்ணனையாலையும் சொல்ல முடியாதோ, எந்த ஒரு ஓமைய சொல்லி ஒரு கம்பேரபிள் எலிமெண்டா எதையோ ஒன்று சொல்லி நம்மளால புரிய வைக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு பாகம் தான் இங்க இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுறது. அதனாலதான் 4வது லைன்ல முடியும் பொழுது சுபுகம் ஔபம்ய ரஹிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஔபம்ய இங்க உபமை, உவமைன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், அது உபமான இங்க பேரு. ஔபம்ய ரஹிதம், ரஹிதம்னா இல்லாதது. ஒரு உபமானமே எதுவும் இல்லாததாக எது இருக்கிறதோ அந்த ஒரு பாகத்தை, அந்த சுபுகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாகத்தை ஔபம்ய ரஹிதமாக, எந்த ஓமையும் கம்பேரபிள் எலிமெண்ட்டும் இல்லாத ஒரு பாகத்தை நான் எப்படி சொல்லுவேன், எப்படி வர்ணிப்பேன் அப்படிங்கறதாக இங்க இருக்கு. அப்போ எந்த ஒரு கம்பேரபிள் எலிமெண்ட்டும் நம்மளால கொடுக்க முடியலங்கிற ஒரு பாயிண்ட இங்க ஒரு கவியாக ஆச்சாரியால் நினைச்சு தன்னுடைய ஒரு கவலைய, ஒரு விசாரத்தை அவரால் சொல்ல முடியாதுங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா இதுவும் ஒரு கவித்துவ அழகு. என்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பா எப்பேற்பட்ட ஒரு கவி இவர், இவரே தன்னால சொல்ல முடியாதுன்னு சொன்னார்னா அது எவ்வளவு பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வார்த்தையினால விவரிக்க முடியாத பேரழகு. அது எப்படி நம்ம நினைச்சு பார்க்கறதுன்னு நம்ம நினைப்போம் இல்ல. அதனால அது ஒரு அழகு அப்படி எடுத்து சொல்றதுக்காக இங்க ஆச்சாரியால் இப்படிப்பட்ட ஒரு பதப்பிரயோகம் பண்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா வாஸ்தவத்திலேயே இதுக்கு ஏதாவது ஓமை இருக்கா சார்? ஆச்சாரியால் இங்க ஒரு எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு எஃபெக்டுக்காக இந்த வார்த்தையை கொடுக்குறாரா, ஔபம்ய ரஹிதம்னு கொடுக்குறாரான்னு கேட்டா, வாஸ்தவமாவே இது பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான். அதுக்கு ஈக்குவலன்ட்னு எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறது தான் நிஜம். அது ஏன் சார் அப்படி இருக்கு? நம்ம அப்படி சொல்லல, வாக்தேவதைகளே அப்படித்தான் சொல்றா. லலிதா சஹஸ்ரநாமத்துல அழகா ஒரு நாமா வருது. அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை அப்படியே வர்ணனை பண்ணிண்டே போய் ஒரு ஸ்டேஜ்ல வந்த உடனே என்னால வர்ணிக்கவே முடியாத ஒரு பாகமா இது இருக்கேன்னு சொல்லி அவளும் வருத்தப்பட்டு இப்படியே ஒரு நாமா கொடுக்கறா. அநாகலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா அப்படின்னு. அநாகலித சாத்ருஷ்ய சிபுக, இந்த சிபுக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம், அது சிபுக்கம்னு சொல்றது உண்டு, சுபுக்கம்னு சொல்றது உண்டு, ரெண்டும் சேம் தான், இந்த தாடை தான். அப்படிப்பட்ட சிபுக்கத்தினுடைய அழகு ஜுவலிச்சுன்னு இருக்கு அவளுடைய முகத்துல. சிபுக ஸ்ரீ விராஜிதா, அப்படிப்பட்ட அழகை பொருந்திய வர்ணிக்க முடியாத அநாகலித சாத்ருஷ்ய, வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாத, ஏதோடும் கம்பேர் பண்ண முடியாத அழகு ஜுவலிக்க கூடியதான ஒரு சிபுகத்தை உடையவள், அதனால் விளங்குகிறவள் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க நாமா கொடுக்கறா. அப்போ வாக்தேவதைகளே கிளியரா அக்செப்ட் பண்ணிக்கிறா, என்னால சொல்ல முடியாது சார், இதுக்கு வார்த்தை கிடையாது, இந்த அழகை என்னால வர்ணிக்க முடியாதுன்னு அவ சொல்றா. இங்க ஆச்சாரியால் கொஞ்சம் அதை ஆல்டர் பண்ணி கதம் காரம் ப்ரூமஹா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டுட்டார். கதம் காரம் ப்ரூமஹா தப சுபுகம் ஔபம்யரஹிதம்னு பூர்த்தி பண்றார் 4வது லைன். நான் எப்படி எந்த வார்த்தைகள்னால சொல்லுவேன், கதம் காரம் ப்ரூமஹா சொல்வது, கதம் காரம் எப்படி எந்த வார்த்தைகளை சொல்லி
எந்த விதத்தில் அப்படின்னு கேள்வி கேட்கிற. கதம்காரம் ப்ரூமஹா, எந்த வார்த்தைகள்னால நான் இதை சொல்லுவேன். எதை சொல்லுவேன்னா தவ சுபுகம், உன்னுடைய இந்த தாடை இருக்கே அதுவும் எப்படி இருக்கு, தவ சுபுகம் ஔபம்ய ரஹிதம், ஓமைக்கு அப்பாற்பட்டதாக கம்பேரபிள் எலிமெண்ட் ஒன்றும் இல்லாததான அந்த ஒரு சுபுகத்தை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்கிறார் ஆச்சாரியால். அப்போ அந்த அழகை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆச்சாரியால் நமக்கு அது ஒரு மார்க்கம் பண்ணி கொடுக்கிறார். எது நம்மால நேரடியாக உணரப்பட முடியாததாக அல்லது ஒரு கம்பேரிசன் கொடுக்க முடியாததாக இருக்கோ அதை மற்றவர்கள் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் இருக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கோ அவ அதை எப்படி அனுபவிச்சா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பத்தி சொன்னாக்கா கொஞ்சம் சுமாரா நம்ம ஒரு மாதிரி ஆஹா இப்படிப்பட்ட ஒரு அழகுடையது இல்லையான்னு நம்ம நினைச்சுக்க முடியுமோ இல்லையா. அதனால அப்படி கம்பேரபிளாக வேற 2 பேருடைய அனுபவத்தை இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் எடுத்து நம்ம ரசிக்கிற மாதிரி எடுத்து கொடுக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்குள்ள போகும் பொழுதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிரிசுதான்னு சொல்லக்கூடிய மலைமகளாக அம்பாளை நினைச்சுண்டு உள்ள போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல பிரேமையினுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்முடைய தேச பாஷைகளுடைய ஒரு அழகையும் சொல்லியானோம். பிரேமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ அல்லது அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம தாய் தமிழ்ல சொல்லக்கூடிய அன்புங்கிற ஒரு வார்த்தையோ எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை நமக்கு கொடுக்கறதோ அந்த உணர்ச்சி அதே ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய உணர்ச்சி இந்த வார்த்தை இங்கிலீஷ்க்கு போகும்போது நமக்கு வரதில்லை. இந்த அன்புங்கிறதுக்கு என்ன சொல்றா, லவ்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் ஆகுது. அந்த வார்த்தையை கேட்டாலே கொஞ்சம் விகாரப்பட்டதான ஒரு உணர்ச்சிகள் தான் மற்ற பாஷையில வரதே ஒழிய இந்த பிரேமைன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாத்சல்யம் அதுல இருந்து இந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக நிறைய வேரியேஷன்ஸ் வருது. அந்த அன்பே ஒரு பிரேமையாக, அதாவது ஒரு அப்பா குழந்தைகிட்ட வச்சுக்கக்கூடிய ஒரு பிரேமைன்னு சொல்லும் பொழுது வாத்சல்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியன்ட். அதே பல ரூபங்கள் எடுத்துன்னு வர்றது இந்த அன்புங்கிறது. அப்போ அந்த அன்புங்கிற ஒரு பாயிண்ட மூலமாக வச்சுண்டு அது எப்படி ஒரு டைமென்ஷன்ல வெளிப்படுறது அப்படிங்கிற ஒரு அழகை ரசிச்சு அந்த அழகை நாமும் உள்வாங்கிண்டு அதன் மூலமாக இந்த அம்பாளுடைய சுபுக்கம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சமாவது நம்ம கல்பனையில தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதாக இங்க ஸ்லோகம் கொடுக்கிறார். இப்போ அந்த கிரிசுதாங்கிறதுனால முதல்ல அதை மனசுல வச்சுட்டு நான் மறுபடி ரிப்பீட்டடா சொல்றதுக்கு காரணம் இந்த ஸ்லோகத்துல இந்த அன்பினுடைய வெளிப்பாடுகள் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் வர்றதுனால இந்த குழந்தையாக அம்பாளை நம்ம நினைச்சு தெரிஞ்சுண்டு அந்த ஒரு வாத்சல்யத்தோட நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். இல்லையா ரொம்ப அழகாக அவளை நம்முடைய தாயாராக வச்சுட்டு நாம குழந்தையா இருந்துட்டு இதை ரசிக்கக்கூடிய ஒரு பாவத்தோட நம்ம உள்ள போயிடணும். மைண்ட கிளியரா நம்ம அதுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ள போறதுதான் ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த கிரிசுதாங்கிறத ஆச்சாரியால் ஸ்பெசிபிக்கா நமக்கு ஒரு ஹிண்டாகவே அந்த வார்த்தையை அந்த நாமாவை அங்க கொடுத்திருக்கார். அதை ஞாபகம் வச்சுட்டு முதல்ல எனக்கு போவோம். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹினகிரினா வத்சலதயா கொடுக்கிறார். வத்சலதயா, வாத்சல்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு தெரியுது. அப்போ ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகிட்ட காட்டக்கூடிய அந்த பிரேமை அதுக்கு வாத்சல்யம். ஒரு தாய் பசு தன்னுடைய கன்று கிட்ட காட்டக்கூடிய ஒரு பிரேமை, ஒரு அன்பு, அதுக்கு அளவில்லாத அன்புன்னு சொல்லலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அளவில்லாத ஒரு அன்புனாக்கா ஒரு பெற்றோர் குழந்தைகிட்ட காட்டக்கூடியதான். அப்படிப்பட்ட அன்புக்கு தான் வாத்சல்யம்னு பேர். அம்பாளுக்கே லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லின்னு வரும்பொழுது வந்தாரு ஜனவத்சலான்னு ஒரு நாம வருது. எப்படி அந்த தாய் பசுவை போல கன்றுகிட்ட அன்பை அள்ளி பொழியக்கூடியவளாக தன்னை நாடி வருபவர்களிடம், தன்னுடைய பக்தர்களிடம், சிஷ்யர்களிடம் அன்பை அள்ளி பொழிபவளாக இருக்கா அப்படிங்கறதுனால வந்தாரு ஜனவத்சலான்னு ஒரு நாமா சொல்றது. இப்ப இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யத்தை பத்தி இங்க சொல்றார். யார்கிட்ட இருந்து அந்த வாத்சல்யம் வருது, பொங்கி பிரவாகிச்சுண்டு வருதுன்னு கேட்டா துஹினகிரினா, துஹினகிரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம் பொங்கி வழிஞ்சுட்டு இருக்கு. பொங்கி யார்கிட்ட வருது, அம்பாள் கிட்ட வருது. இங்க
அவ யாரா இருக்கா? கிரிசுதாவா இருக்கா. இங்க அப்பா யாரு? துஹினகிரி. துஹினகிரின்னு சொன்னாக்கா பனிமலை. அப்ப பனிமலை ராஜனாக இருக்கக்கூடிய பர்வதராஜன் அல்லது பனினாக்கா ஹிமம். அப்போ பனிமலைனா ஹிமவான்னு அவருக்கு பேர். அந்த ஹிமவானுடைய புத்திரியாக அம்பாள் அவதரித்த ஒரு நிகழ்ச்சிய நம்ம மனசுல இங்க கொண்டு வந்துக்கணும். அபிராமி அந்தாதியிலையும் அவர் சொல்லும் பொழுது நன்றே வருகினும் தீதே விளைகணும்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும் பொழுது, அழியாத குணக்குன்றே அருட்கடலே ஹிமவான் பெற்ற கோமளமே அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல கைலாயருக்கு அன்று ஹிமவான் அளித்த கணங்குழையேன்னு அம்பாளை பத்தி சொல்றார். அப்ப அந்த ஹிமவத் புத்திரியாக ஹைமவதின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமா, மலைமகள், பர்வத ராஜகுமாரி, பார்வதி, இப்படிப்பட்ட அந்த நாமாக்கள் எல்லாம் இந்த ஒரு கதையை ஒட்டிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த ஹிமவானுக்கு கிடைச்சது அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம தேவி பாகவதத்தினுடைய துணையோட லலிதா சஹஸ்ரநாமத்துடைய எக்ஸ்பிளனேஷன்ல நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம். அதுல இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கோம். எப்படி அம்பாளுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைச்சது, அந்த இடத்துல ஹிமவான் என்ன பிரார்த்தனை பண்ணிண்டார் அப்படிங்கிற விவரங்கள்லாம், தேவியினுடைய விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுட்டோம். அப்படிப்பட்ட ஹிமவான் அவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு, இப்படிப்பட்ட ஒரு தபஸ் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைக்கணும். அந்த துஹினகிரின்னு சொல்லக்கூடிய ஹிமவான் வாத்சல்யத்தோட இங்க அம்பாளை பாக்கிறார். என்ன பண்றாருன்னா, கராக்ரேன ஸ்பிருஷ்டம். ஸ்பிருஷ்டம்னு சொன்னாக்கா தொடுதல். இந்த இடத்துல கராக்ரேன, கரம்னாக்கா கை, அக்ரம்னாக்கா நுனிகளினால் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தன்னுடைய கராக்ரேன கையின் நுனியினால் ஸ்பிருஷ்டம் அப்படி தொடுறார். எப்படி தொடுறாருன்னா வத்சலதையா, அப்படி ஒரு அப்பா குழந்தைய அப்படி ஒரு ஆசையோட கொஞ்சறதுக்காக அந்த மோவா கட்டைய அந்த தாடையை பிடிச்சு அப்படியே ஒரு கொஞ்சம் இல்லையோ அந்த மாதிரி இந்த துஹினகிரியாக இருக்கக்கூடிய அந்த அப்பா கராக்ரேன ஸ்பிருஷ்டம் வத்சலதையா, தன் மகள் மீது உள்ள அந்த ஆசையினால அந்த மோவா கட்டை அப்படி அழகா பிடிச்சு கொஞ்சனார் அப்படின்னு முதல் லைன்ல சொல்றார். இது அன்பினுடைய முதல் வெளிப்பாடு. அதாவது பெற்றோர் குழந்தை கிட்ட காட்டக்கூடிய ஒரு அன்பாக இந்த வாத்சல்யம்ங்கிறத பார்க்கிறோம். அப்படி அவரால் தொடப்பட்ட அந்த சுபுகம்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. ரெண்டாவது லைன்ல கிரீஷேனோதஸ்தம்னு சொல்றோம். அது பிரிக்கிறத கிரீஷேன பிளஸ் உதஸ்தம். உதஸ்தம்னாக்கா அப்படி பிடிச்சு தூக்கிறது, தூக்கி பார்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாரால் தூக்கி பார்க்கப்பட்டது, அதாவது இந்த சுபுக்கத்தையே தான் இன்னும் கண்டினியூ பண்ற. முதல்ல உங்க அப்பா அப்படி ஒரு வாத்சல்யத்தினால அப்படி தொட்டு உனக்கு ஒரு கொஞ்சறதுக்காக தொட்ட ஒரு அந்த சுபுக்கம். அதற்கு பிறகு கிரீஷன் ஒருத்தர் இருக்காரு, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன். கிரீஷன் ஒரு நாமா, கிரீஷன் ஒரு நாமா, ரெண்டும் அவரை தான் குறிக்கிறது. அப்படி பிடித்து உயர்த்தப்பட்டதான உதஸ்தம் எதுக்காக அவர் அப்படி வசத்துறார் அப்படின்னா, முகுரதரபானா குலதயான்னு ஆன்சர் பண்றார். முகுஹுனா திருப்பி திருப்பி அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி முகுஹு, அதுதான் முகுஹு பிளஸ் அதரன்னு சேரும் பொழுது முகுரதரன்னு ஆயிடுறது. அதரம்னு சொன்னாக்கா உதடு. அதரபான ஆகுலதயா இங்க வார்த்தைகள் பிரியறது. அது சேர்ந்து வரும்பொழுது அதரபானா குலதயான்னு வருது. அதரபான ஆகுலதயா. இந்த ஆகுலம் அப்படிங்கிறதுக்கு பல மீனிங் இருக்கு. இந்த இடத்துல ஆங்ஷியஸ்னு ஒரு அந்த வார்த்தையை போட்டுருக்கு. ஒரு எப்படியாவது அது பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு, ஒரு ஆர்வம், அந்த ஆங்ஸைட்டி. அப்படிப்பட்ட ஒரு ஆங்ஸைட்டியில இந்த பரமேஸ்வரனால அப்படி இவளுடைய சுபுக்கம் இப்படி உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறார். அதரபான ஆகுலதயா. அப்படிப்பட்ட ஆங்ஸைட்டினால, என்ன ஆங்ஸைட்டி? ஒரு கணவனாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆங்ஸைட்டி. இவளுடைய அழகான அந்த ஒரு அதரம் இருக்கே, அந்த அதரபானம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டிக்காக இப்படி அவளுடைய அந்த தாடையை பிடிச்சு
அப்படி அடிக்கடி அவர் வசத்தரார் இந்த முகத்தை. அப்படி தாடையை பிடிச்சு அப்படி முகத்தை வசத்தும் பொழுது என்ன ஆகிறதுங்கிற ஒரு அழகையும் 3வது லைன்ல கொடுக்குற ஆச்சாரியால். கரகிராஹ்யம் சம்போஹோ. அந்த சம்போஹோன்னு சொன்னாக்க சம்புவினால், சம்புவினுடைய கரகிராஹ்யம் அவருடைய கரத்தினால் கிரகிக்கப்பட்டதான அல்லது அவர் கையால் தாங்கப்பட்டதான பிடிக்கப்பட்டதான முக முகுர விருந்தம். முகம்னாக்கா இங்க இந்த இடத்துல திருமுகம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கலாம். முகுர விருந்தம்னு 2 வார்த்தைகள் வருது. முகுரம்னாக்கா கண்ணாடி, இந்த மிரருங்கிறோம், அப்படியே பிரதிபலிக்க கூடியதான ஒரு அழகான ஒரு கண்ணாடி. விருந்தம்ங்கிறது ஒரு சின்ன பிடி அல்லது ஒரு கைப்பிடின்னு சொல்றோம், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. இங்க முகுர விருந்தம்னாக்கா அந்த கண்ணாடியினுடைய கைப்பிடி. இப்ப கையில பிடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபேஷியல் மிரர் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம முகத்தை பார்த்து அலங்காரம் பண்ணிக்க கூடியதான ஒரு ஒரு அழகான சின்ன மிரர், ஹேண்ட் ஹெல்டு மிரர். அதுல பிடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு கீழே ஒரு கைப்பிடி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீனை நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இப்ப எப்படி இருக்கான் இங்க இந்த பரமேஸ்வரன் இவளுடைய மோவாக்கட்டை இப்படி பிடிச்சு இப்படி மேல வசத்துறாராம். வசத்தும் பொழுது அது எப்படி இருக்கான், இந்த சுபுக்கமானது இந்த இடத்துல எப்படி சர்வ் ஆறுது அப்படின்னா அது என்னவாக தெரியறது எனக்குனாக்கா, பரமேஸ்வரன் உன் முகத்தை அப்படி பிடிச்சு அப்படி தூக்குறாரு. அப்போ உன் மோவாக்கட்டை என்ன பிடிச்சு தூக்குறார். இந்த மோவாக்கட்டை எப்படி இருக்குன்னா உன் முகம் முழுக்க பாக்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி பளிர்னு பிரகாசிக்கிறது உன் திருமுகம். பரமேஸ்வரன் சாட்சாத் தன்னையே தான் அங்க பாத்துக்கிறாருங்கிறது ஒரு அர்த்தம் இப்ப அதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா அவர் வேற கிடையாது, அவள் வேற கிடையாது அப்படின்னு வந்த உடனேயே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியாக அவளை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாக்கா அவர் தன்னையே தான் அவள்கிட்ட பாக்குறார். இவா 2 பேரும் வெவ்வேறு இல்லைங்கிறது இங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விதம் அவளுடைய திருமுகம் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு, ஜுவலிக்கிறதுங்கிற ஒரு அழகையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். முக முக்குர விருந்தம். அப்போ தன் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறதுக்காக அந்த கை கண்ணாடியை வச்சு பார்த்து பழகணும். அது மாதிரி பரமேஸ்வரன் உன்னுடைய முகத்தை தன் கையினால பிடிச்சு இப்படி வசத்தி பார்க்கும் பொழுது, அதாவது தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்வதாக பார்க்கும் பொழுது கூட எதை பிடிச்சு தூக்குறார், அந்த கண்ணாடிக்கு ஒரு கைப்பிடியாக உனக்கு கீழே இருக்குமே லாஸ்ட்ல, அந்த கைப்பிடி மாதிரி உன்னுடைய முகத்துக்கு முழுமையான கண்ணாடியாக விளங்கக்கூடிய முகத்துக்கு ஒரு சின்ன அழகான கைப்பிடி மாதிரி உன்னுடைய இந்த சுபுகம் இருக்கேன்னு அதை பத்தி இங்க 3வது லைன்ல சொல்ற. கரகிராஹ்யம் சம்போஹோ முக முகுர விருந்தம் கிரிசுதே. ஹே கிரிசுதே, உன்னுடைய இப்படிப்பட்ட அழகு நிறைந்ததான விளங்கக்கூடியதான ஔபம்ய ரஹிதமாக ஓமைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சுபுக்கத்தை கதம்காரம் ப்ரூமஹா எப்படி நான் வர்ணிப்பேன்னு ஒரு கேள்வியாக ஆச்சாரியால் நமக்கு அந்த சுபுக்கத்தினுடைய அழகை நாம ரசிக்கிற மாதிரி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இங்க கொடுக்கிறார். இப்போ இதுல இருக்கக்கூடிய சில ஃபைனர் டீடைல்ஸ், இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லும் பொழுது அவரால் உயர்த்தப்பட்டதான அந்த தாடை அப்படின்னு சொல்றார். அப்போ அம்பாளுடைய முகம் குனிஞ்சு இருந்திருக்கணும் இல்லையா? அதுவும் எப்போ வசத்துறாருங்கிறார், ஏதோ ஒரு தரம் இல்ல, அடிக்கடி முகுகு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அப்ப ஏன் அடிக்கடி அவர் வசத்த வேண்டியதா இருக்கு? ஏன் அம்பாளுடைய முகம் அப்ப தாழ்ந்து இருக்கு, கீழே குனிஞ்சாப்புல இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம இதுல இருந்து டெரைவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஒரு பாயிண்ட பத்தி சொல்லும் பொழுது வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடியதான குறிப்பறிதல்ங்கிற ஒரு அதிகாரத்துல வரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்குறள். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியும் அப்படின்னு வச்சு பார்க்கும் பொழுது தலைவன் சொல்றான் அவளை பத்தி, தலைவியை பத்தி சொல்றதாக, யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படிங்கிற. அதாவது நான் அவளை பார்க்கும் பொழுது அவ என்ன பண்ணுவான்னா பூமியை பார்த்துட்டு இருப்பா அப்படிங்கிறான். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நான் அவளை பார்க்கக்கூடிய நேரத்துல அவள் பூமியை பார்த்துட்டு இருக்கிறவளாக இருப்பா. எதனால பார்த்துட்டு இருக்கா? நல்ல குலத்தில் பிறந்தவர்களுக்கே உண்டானதான லஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய இந்த வெட்கம்ங்கிற ஒரு குணம் இருக்க,
அதனால அந்த குணத்தினால அவ பூமியை பார்த்தபடி இருக்கா அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றது. என்ன சார் வெக்கங்கிறது என்னவோ ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியா சொல்றேன்னா, ஆமா நிச்சயமா இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிங்கிறது நான் சொல்லல, தேவி மகாத்மியத்துல எடுத்து சொல்றது. யா ஸ்ரீஹி ஸ்வயம் சுகிருதினாம் பவனேஸ்வலக்ஷ்மீஹி பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்தி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா அப்படின்னு சொல்றது தெளிவா. குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். ஹே அம்பிகே, குலஜனங்கள் நற்குலத்தில் உதித்தவர்களுக்கு உண்டான லஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபமாகவும் இருப்பவளே, உன்னை நமஸ்கரிக்கிறேன் சொல்றதாக அங்க ஸ்லோகம் வருது. அப்படிப்பட்ட அந்த லஜ்ஜை நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த தலைவி எப்படி இருக்கா? யான் நோக்குங்காலை நிலம் நோக்கும். நேரடியா என்னை பார்க்க மாட்டேங்கிறான். நான் அவளை பார்க்கும் பொழுது அவ பூமியை பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. நோக்காக்கால் நான் அவளை பார்க்காம இருக்க நேரத்துல என்ன பண்றான்னா, தான் நோக்கி மெல்ல நகும். நான் அவளை பார்க்காத இருக்கிற டயத்துல அவ என்ன பார்க்கறா. தான் நோக்கி என்ன அப்படி பார்த்துட்டு மெல்ல நகும், அழகா மெல்லமாக சிரிக்கிறாங்கிறான். அந்த மெல்லிய ஒரு புன்னகை, புன்முறுவல், மந்தஸ்மிதம்னு சொல்றோம். அதை பார்த்து பார்த்து ஆனந்திச்சுதான் மூக கவி மந்தஸ்மித சதகம்னு 100 ஸ்லோகம் பொழிஞ்சிருக்கார். இங்க இந்த தலைவன் சொல்ற பாயிண்ட் இருக்க, தான் நோக்கி மெல்ல அணுகும்னு, இதே அப்படியே பரமேஸ்வரன் சொல்றதாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல அப்படியும் ஒரு நாமம் சொல்றது, மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா. தன்னுடைய மந்தஸ்மிதத்தினால், தன்னுடைய அப்படிப்பட்ட ஒரு புன்முறுவலினால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு ஜுவலிப்பு இருக்க, அந்த ஒளி, அதுல அப்படியே மூழ்கடிக்கிறா பரமேஸ்வரனை. பரமேஸ்வரனுடைய காமேஸ்வரனுடைய மனசை அந்த ஒளி வெள்ளத்தில் மூழ்கடிப்பவளாக இவள் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் அந்த நாம மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா அப்படின்னு. அப்போ இந்த யான் நோக்குங்காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு சொல்றதே இங்க நம்முடைய பரமேஸ்வரன் நின்று அம்பாளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு லைனாகவே நம்ம எடுக்கலாம். அப்ப எடுத்தோம்னா, ஏன் அவர் அடிக்கடி இவளுடைய மோவாகட்டையை பிடிச்சு வசத்த வேண்டியதாச்சுங்கிறதுக்கு ஆன்சர் கிடைச்சுட்டு. ஏன்னா ஆத்துக்காரரை பார்க்கும் பொழுது அந்த ஒரு பிரேமையினுடைய வெளிப்பாடு, அந்த ஒரு தருணத்துல, அந்த ஒரு சந்தர்ப்பத்துல வரக்கூடியதான அந்த இயற்கையான ஒரு லஜ்ஜை இருக்கே, ஒரு வெட்கம் இருக்கே, அந்த வெட்கி தலை குனிந்து என்ன சொல்றோம், வெட்கி சிவந்தவளாக, வெட்கி தலை குனிந்தவளாக அப்படி அம்பாளுடைய தலை அப்படி குனிஞ்சிருக்கு. அப்படி குனிஞ்சிருக்கும் பொழுது இவர் என்ன பண்றார், அவளுடைய மோவாக்கட்டை அந்த சுபுக்கத்தை பிடிச்சு அப்படி மெதுவா மேல வசத்துறார். ஆத்துக்காரனுடைய சுபுக்கத்தை பிடிச்சு அப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு அழகான பாயிண்ட் ஞாபகம் வருது. கிரி சுத்தான்னு சொல்லி கூப்பிட்டாச்சு. அதுவும் எப்படிப்பட்ட கிரி, துகினகிரி அப்படிங்கறது இங்க சொல்லியாச்சு. அப்போ பனிமலையினுடைய மகள், பனிமகள்னு சொல்லலாம் இங்க. அவளுடைய சிரிப்பு எப்படி இருக்கும்? ஏன்னா நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகுன்னு சொன்னோம், அந்த மந்தஸ்மிதத்தை பத்தி சொன்னோமே. அந்த பனிமகள் சிரிச்சான்னா அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு, மந்தஸ்மிதம்ங்கிறது தமிழ்ல முறுவல்னு ஒரு வார்த்தை சொல்றது. அந்த முறுவலை வச்சுண்டு இந்த பனிமகள் இவரை ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டான்னு சொல்றதாக அபிராமந்தாதியில ஒரு ஸ்லோகம் வருது. பவளக்கொடியிற் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் சொல்லின்னு போறார். அந்த பனிமுறுவல் தான் பனிமகளினுடைய அழகான ஒரு மந்தஸ்மிதத்தை கொண்டு துவளப்பொருது துடியடை சாய்க்கும். யார, எங்கள் சங்கரனை துவளப்பொருதுன்னு கொடுத்துட்டார். சோ மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசாங்கிறதே இந்த இடத்துல கிளியரா அபிராமந்தாதியில அதே ஒரு நாமாவை அழகான ஸ்லோகத்துல பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சுபுக்கம்ங்கிறது உடம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாகமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்மளால இந்த சுபுகத்தை கொண்டு செய்யக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணாம போயிட்டோம் இன்னித்த வாழ்க்கையில. ஆனா நம்முடைய புராதனமான கலைகள் இருக்க, அதுல இந்த சுபுகத்தை கொண்டே ஒரு 7-8 டிஃபரெண்ட் அசைவுகளை, அபிநயங்களை காட்டக்கூடியதாக வழிமுறைகளை பத்தி சொல்லியிருக்கு. நம்முடைய நாட்டிய சாஸ்திரத்துல சுபுகம்ங்கிற ஒரு வார்த்தையை பத்தியே தனியா எடுத்து சொல்லி, உபாங்கங்கள்னு, அதாவது அங்கம்னாக்கா ஒரு
ஒரு ஆர்கன், ஒரு லிம்புன்னு வச்சுக்கலாம். உப அங்கம், சப்சிடரி, அடிஷனலா இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாகங்களை கொண்டும் பண்ணக்கூடியதான அபிநயங்கள்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அதுக்கு ஆங்கிகாபிநயம்னு பேர். அங்கங்களினால் செய்யக்கூடிய அபிநயங்கள்னு வரும் பொழுது அதுல சுபுகத்தை பத்தி தனியா ஒரு போர்ஷன் சொல்லி, இந்த சுபுகத்தை கொண்டு செய்யக்கூடியதாக இன்னென்ன அபிநயம் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்து அது வழியா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம நாட்டிய சாஸ்திரத்துல வழிமுறைகள் கொடுத்துருக்கு. இப்போ எந்த அளவுக்கு இந்த ஃபைன் பிரிண்ட்னு சொல்றோமே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் கவனிச்சு செய்யக்கூடியதாக நம்முடைய புராதன கலைகள், நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அழகான இன்னொரு பாயிண்ட் ஒன்று நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கலாம். நம்ம ஆச்சாரியால் இங்க அம்பாளுடைய சுபுகத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அழகை எப்படி வர்ணிக்கிறாருன்னு. இதே சுபுக்கத்தை பத்தி ஆச்சாரியர்களுடைய அற்புதமான ஸ்லோகமான நம்ம பஜகோவிந்தம் இருக்க, மோகமுத்கரம்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம், அதான் டைட்டில் கரெக்டா. அதுல ஒரு மனுஷனுடைய சுபுக்கத்தை பத்தி எடுத்து சொல்லி ஒரு சன்னியாசி எப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வரக்கூடிய ஒரு இடத்துல ஆச்சாரியால் இந்த வார்த்தையை அங்கேயும் யூஸ் பண்றான். எவ்வளோ அழகா அந்த நம்ம இன்சிக்னிபிகண்டா நினைக்கக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த பாடின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம், அதை எவ்வளோ அழகா இங்க கான்டெக்ட்ல ஆச்சாரியால் கொண்டு வரான்னு பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். அக்ரே வன்னி பிருஷ்டே பானுஹு ராத்திரௌ சுபுக சமர்ப்பித ஜானுஹு கரதல பிக்ஷா தருதல வாசஹா ததபி ந முஞ்சதி ஆஷா பாஷா அப்படின்னு ஸ்லோகம். எல்லாத்தையும் திறந்தவனாக ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு குளிருக்கு காயறதுக்கு கூட எந்த ஒரு பெரிய வசதியும் இல்லை. அதனால பின்னாடி சூரியன் அப்படி தகிக்கிற பொழுது அதுக்கு முதுகு காட்டின்னு ஒரு பக்கமா அப்படி உட்காந்துருக்கான். ராத்திரில குளிர் ரொம்ப ஜாஸ்தியா போகும் பொழுது கொஞ்ச நேரம் முன்னாடி, தனக்கு முன்னாடி அக்ரே வன்னிஹி, முன்னாடி ஏதோ கிடைச்ச சொல்லி எல்லாம் கொளுத்தி போட்டு ஏதோ ஒரு நெருப்பு முன்னாடி குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அதுவும் தாங்க முடியாத ஒரு கண்டிஷன் போகும்பொழுது என்ன ஆகுறது, சுபுக சமர்ப்பித்த ஜானுஹு. சுபுகம்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், இந்த தாடை மவாக்கட்டை. சமர்ப்பித்த ஜானுஹு, ஜானுஹுங்கிறது தன்னுடைய முட்டி, கால் முட்டி. அந்த முட்டியில இத கொண்ட சமர்ப்பணம் பண்றான். எதை, இந்த சுபுக்கத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், முட்டிய தாடையில கொண்ட வச்சுட்டு கட்டிண்டு இப்படி உட்காந்துருக்கிறது, குளிருக்கு அடக்கமா உட்காந்துருக்காம இல்லையா. அந்த மாதிரி அவனால வேற ஒன்னும் அவனுக்கு ஒரு போக்கடம் இல்லை, குளிர் தாங்க முடியாத கண்டிஷன்ல இருக்கும்பொழுது என்ன பண்றான், சுபுக சமர்ப்பித்த ஜானுகு, சுபுக்கத்தை ஜானுவில் சமர்ப்பணம் பண்ணினவனாக, சேர்த்து ஒட்டி வைத்தவனாக அப்படி உக்காண்டிருக்கான். கரதல பிக்ஷா, கையில பிக்ஷை வாங்கறதுக்கு ஒரு பாத்திரம் கூட கிடையாது, தன் கையில என்ன கிடைக்கிறதோ அதுதான் பிக்ஷங்கிற அளவுல இருக்கான். தருதல வாசகா, தருன்னு சொல்லக்கூடியதான மரங்களுடைய அடியில இப்படி உட்காண்டிருக்கான். தனக்குன்னு மேல ஒரு கூரை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இவ்வளோ இருந்தும் ததபின முஞ்சதி ஆஷா பாஷா அப்படின்ட்டார். இப்படி எல்லாத்தையும் திறந்தவனாக, எல்லாத்துல இருந்தும் விடுவிச்சுண்டு வெளியில ஓடி வந்தவனாக அவன் இருந்தும் கூட ததபி ந முஞ்சதி ஆஷா பாஷா, ஆசைன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கள் இருக்கே, தலைகள் இருக்கே, அதுல இருந்து அவன் விடுபடுவதில்லைங்கிறதாக சொல்ற. அப்ப அவ்வளவு ஈஸியா ரிலீஸ் ஆக முடியாது யாராலும். ஏன் ஆக முடியாதுன்னா, மறுபடியும் அதுக்கு காரணம் சாட்சாத் இந்த அம்பிக்கையே தான். அதுவும் மகாத்மியத்துல சொல்றது, ஞானினாம் அபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. எப்பேற்பட்ட மகா ஞானிகளாக இருக்கிறவாளும் இருக்காளே, அவளையும் கூட இந்த மகாமாயான்னு சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை இருக்காளே, அவள் தன்னுடைய விளையாட்டுனால, தன்னுடைய லீலையினால அவளுடைய மனசை கூட கவர்ந்து, ஞானிகளுடைய சித்தத்தையும் கூட கவர்ந்து இழுத்து பிடிச்சு பலாது ஆக்ருஷ்ய மோகாய, இந்த மோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசையில் கொண்டு ஆழ்த்தக்கூடியவளாக அவள் இருக்கான்னு சொல்றது. அப்போ தி ஆல் மைட்டி, ஆல் பவர்ஃபுல்னு சொல்றோமே, அந்த மாதிரி எல்லாத்தையும் நடத்தக்கூடியவளாக, லீலா நிமித்தமாக நம்ம கொண்டு ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறவளாக இவள் தான் இருக்கான்னு ஒழுங்கா தெரிஞ்சு கொடுத்தனா, எதுல இருந்து ஓடி போக வேண்டியதில்லை, எதையும் துறக்க வேண்டியதில்லை. சாட்சாத் இவள் ஒருத்தி கத்தின்னு இவகிட்ட சரணாகதி ஆயிட்டோம்னா போறோங்கிறத நமக்கு புரிஞ்சிடும். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே இருந்துட்டு இருக்கலாம், சாதாரணமா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டும் இருக்கலாம், எதை விட்டும் ஓடி போகணும்னு இல்லை. ஆனா
சமர்ப்பணமாக பரிபூர்ண சரணாகதியாக சாட்சாத் இவ ஒருத்தியே கத்தின்னு இவகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டோம்னா, அந்த அம்மா கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னாக்கா நம்ம எப்பவும் எதை பத்தியும் கவலைப்படாத குழந்தையாக வாழ்க்கையை நடத்திகிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் அவ நடத்தின்னு இருப்பா அப்படிங்கறத நம்ம அதுல தெரிஞ்சுக்கணும். கடைசியா இன்னும் ஒரு அழகான பாயிண்ட் பார்த்துட்டு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிப்போம். இந்த சுபுக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது எந்தெந்த சுவாமி நமக்கு ஞாபகத்துக்கு வரார் அப்படிங்கறதும் நம்ம கூட வச்சுக்கணும். அம்பாள் நிச்சயமா ஞாபகம் வந்தே தீரணும். ஏன்னா இந்த நாமாக்கள், அதாவது லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்த நாமாவோ அல்லது இப்ப நம்ம பார்த்த இந்த ஸ்லோகமோ நம்ம மனசை விட்டு என்னைக்கும் போக போறதில்லை. அதனால நிச்சயமா அவளுடைய ஞாபகம் வந்தே தீரும். கிரிசுதான்னு ஆச்சாரியர் கூப்பிட்டதுனால ஒரு பாலையாக, வாலை குமரின்னு சொல்றோம், அந்த மாதிரி அந்த பாலாவாக நம்ம அம்பாளை அப்படி மனசார நினைச்சு அந்த ஒரு வாத்சல்யத்தோட எப்படி அந்த பர்வதராஜன் அம்பாளை கொஞ்சிறார் அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு பார்க்கலாம். அப்படி பாலாவை நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் பொழுது கூடவே இன்னொரு பாயிண்ட்டும் நமக்கு ஞாபகம் வரணும். இந்த பாலாவே தான் புருஷ ரூபமாக நம்ம பார்த்து தரிசனம் பண்ணும் பொழுது பாலாஜின்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பத்தி பெரியவா எடுத்து சொன்னதாக சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பெரியவா குரல்லையும் இந்த வெள்ளிக்கிழமை வைபவம்னு போடுற அந்த போஸ்ட்ல எல்லாமே இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் லாஸ்டா அந்த ஒரு பாயிண்ட் இப்ப இந்த இடத்துல சொல்றேன். அது திடீர்னு அந்த கனெக்ஷன் ஞாபகம் வந்ததுனால, பாலாவாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை தான் பாலாஜின்னு நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதினு சொல்லி அவரை நம்ம கொண்டாடுறோமே, அவரே தான் சாட்சாத் அம்பிகையே தான் அவராகவும் நமக்கு தரிசனம் கொடுக்கறா அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். இப்போ எதுக்கு சார் அவருடைய ஞாபகம் வந்ததுன்னா, எல்லா தெய்வங்களையும் நம்ம பார்த்துன்னு வரும் பொழுது எத்தனை மூர்த்திகள் இருக்கா, எந்த மூர்த்தியை பத்தி நினைச்சாலும் அவளுடைய சுபுக்கம் ரொம்ப விசேஷமா ஹைலைட்டா தெரியறதான்னா இந்த பாலாஜி ஒருத்தருக்கு நன்னா தெரியறது. ஏன்னா விசேஷமா அவருடைய அந்த தாடையில மோவாக்கட்டையில ஒரு தனியா ஒரு நாமம் போட்ட மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு மார்க் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா. அவருடைய படங்கள் எல்லாமும் நம்ம பாக்குறோம். அது பச்சை கற்பூரம் அந்த இடத்துல அவருடைய மோவாக்கட்டையில வச்சு அதையே பெரிய உன்னதமான பிரசாதமாக நமக்கு கொடுக்குறா. மகா பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இவளுடைய அந்த வர்ணிக்க முடியாத பேரழகு நிறைந்த அந்த சுபுக்கமே தான் அந்த இடத்துலயும் பாலாஜி கிட்ட வர்ணிக்க முடியாத ஆனா மகிமை நிறைந்த இந்த ஒரு சுபுக்கமாக அந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்றதுக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசுல நிறுத்திக்கலாம். அனந்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தனோட பெருமாள் நடத்தின ஒரு லீலை என்னமோ தான் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு பெருமாள் வந்து அவர் கூட ஒரு விளையாட்டை பண்ணி அந்த விளையாட்டினுடைய நிறைவுல இந்த அனந்தாழ்வார் தன் கையில இருந்த கடப்பாறைய அவர் மேல தூக்கி வீசி எறிகிறார். அப்படி வீசி எறிஞ்ச ஒரு கடப்பாறை இந்த மனுஷருடைய தாடையில பட்டு அங்கேருந்து ரத்தம் கொட்டுறது. அந்த மனுஷர் அங்கேருந்து காணாம போயிடுறார். அடுத்த நாள் பார்த்தாக்கா இந்த சந்நிதியில வெங்கடேச பெருமாளுடைய தாடையில இருந்து ரத்தம் அழியிறது. அப்படிங்கிறத பார்த்த உடனே இவரே தான் அப்படி வந்தாருங்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்ப மனசு உருகி போயிடுறார் அனந்தாழ்வார். சாதாரண மனுஷாலா இருந்தாக்கா யாரோ ஒரு வைத்தியரை கூப்பிட்டு ஏதோ ஒரு பச்சலையை வச்சு எதையா பண்ணி அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது நமக்கு ஒண்ணுமே வழி தெரியாம போயிடுத்த சுவாமியினுடைய திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்றாள். அப்படிப்பட்ட சுரூபத்துல இப்படி ரத்தம் கொட்டுறதை என்ன பண்றதுன்னு யோசிச்சார். பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்து அங்க வச்சார், இந்த ரத்தத்தை நிறுத்தினார். அப்படிங்கிறதாக இந்த சம்பவம் நடந்ததுக்கான இந்த புராணங்கள் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கும் சாட்சியாக இருக்கு. இன்னைக்கும் திருமலைக்கு தரிசனத்துக்கு போறவா பார்க்கலாம். முக்கியமாக உள்ள கோயிலுக்கு நுழையும் பொழுது இந்த மெயின் டெம்பிள்னுடைய என்ட்ரன்ஸ்லயே ரைட் சைட்ல நம்ம பார்க்கலாம். மேல செவத்துல பெருசா மாட்டி வச்சிருப்பா அனந்தாழ்வாருடைய கடப்பாறை அப்படின்னு சொல்லி செவத்துல மாட்டி வச்சிருப்பா. மெயின் என்ட்ரன்ஸ்லயே நம்ம ரைட்ல பார்க்கலாம். அந்த கடப்பாறையினால்தான் இவருடைய சுபுகத்துல இப்படிப்பட்ட ஒரு டேமேஜ் வந்து அந்த டேமேஜ் தனியே ஐடென்டிட்டியாக தெரியற மாதிரி எப்பவும் அதுல பச்சை கற்பூரம் சாத்தி பிரசாதமா நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கு. அப்போ அந்த பாலாவே தான் இந்த பாலாஜியாகவும் இருந்து இந்த சுபுக்கத்தை ஹைலைட் பண்ணி நமக்கு தரிசனம் கொடுக்கற மாதிரி ஒரு வாய்ப்பாக நமக்கு காட்சி கொடுக்கறா அப்படிங்கறதையும் நம்ம மனசுல இருத்திட்டோமானாக்கா ஒரு தடவையும் இவரை பார்க்கும் பொழுது ஆச்சாரியால் கதம்காரம் ப்ரூமஹான்னு எப்படி கேள்வி கேட்கிறாரோ அந்த சுபுக்கத்தை ஔபம்ய ரஹிதமாக இருக்கக்கூடிய அந்த சுபுக்கத்தை தோ நம்ம தரிசனம் பண்றோம், தோ நமக்கு காட்சி கொடுக்கறா அப்படின்னு அந்த சந்தோஷத்தோட ஹைலைட் பண்ணி தனியா அந்த முகத்துல
வெள்ளை கலர்ல அந்த கற்பூரம் பூசின, பச்சை கற்பூரம் பூசின அந்த ஒரு சுபுக்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணி நம்ம ஆனந்திச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வழிமுறை இங்க நமக்கு சொல்லணும்னு தோணித்து. மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிப்போம். கராக்ரேண ஸ்பிருஷ்டம் துஹின கிரினா வத்சலதயா கிரீஷேனோதஸ்தம் முஹுரதரபானாகுலதயா கரக்ராஹ்யம் சம்போः முகமுகுரவ்ருந்தம் கிரிசுதே கதம் காரம் ப்ரூமः தவ சுபுகமௌபம்யரஹிதம். ராம் ராம். பெரியவா சரணம்.